ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு இல்லையா? அது எல்லாமே ஃபேக்கா உருவாக்குனதா. என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோலார் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்து தான் இந்த ஆலங்கட்டி மழையை வந்து பெய்ய வச்சிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு எல்லா இடத்துலையுமே. அதாவது சூரியன் வந்து நேரடியாக படக்கூடிய இடத்துல நேரடியாக நம்ம மேலே படாமல் அந்த வெளிச்சத்தை அப்படியே மறைச்சி ஒரு லேயராக உருவாக்கி மேகங்களை, செயற்கையான மேகங்களை உருவாக்கி அதிலிருந்து மழை பெய்ய வச்சிருக்காங்க. அந்த மழை வந்து முழுக்க முழுக்க ஆலங்கட்டி மழையாக வந்து நம்ம பூமியில் வந்து விழுந்திருக்கு. அது பெரும் ஏகப்பட்ட இடங்களில் சேதங்களை உருவாக்கி இருக்கு. 12 மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் அது இன்னும் இந்த ஐஸ் கட்டி கரையாமலே இருக்கான். அப்ப அதோட பாதிப்பு எந்த அளவு இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் வந்து இந்த செயற்கை மழையை வந்து பெய்ய வச்சிருக்காங்க. இப்போ பில்கேட்ஸ் எப்படி பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிட்லர் அவர்கள் தான் வந்து அமில மழையை செயற்கையாக வர வச்சு அவருடைய போர் தந்திரமாக வந்து பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அதே மாதிரி இப்போ இவர் ஒரு போர் தந்திரமாக வந்து இதை பயன்படுத்தியிருக்காரு பில்கேட்ஸ். என்னன்னா, இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய டைரக்ட் சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி கிடைக்க விடாமல் பண்ணி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இதை மறைக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய, அதாவது நமக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த ஆலங்கட்டி மழைனால. நமக்காக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இருக்குல்ல, இந்த இயற்கையிலிருந்து கிடைக்க வேண்டியது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல இவங்க பண்ணக்கூடிய இந்த செயற்கை மழை செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த செயற்கை மழைனால இப்படியான பாதிப்புகள் இங்க நிறைய இருக்கு. இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதமா யாரும் என்ன அவங்களுக்கு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் சொல்லியிருப்பாங்க, உணவே மருந்துன்னு இருந்தது, வெறும் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டா போதும், நமக்குலாம் வந்து ஒரு நாளைக்கான ஃபுட்டு கிடச்சிரும், ஃபுட்டு தான் வந்து மாத்திரை அப்படின்ற ஒரு சூழல் உருவாம்ல, அதுக்கான காலம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்மளே வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்த விஷயத்துலேருந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதனால் இந்த செயற்கை மழையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரிதானா இல்லை தப்பா அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.